تعالى وبركاته. الحمد لله وكفى الصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه وسلم. أما بعد. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறோம். அந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அண்ணல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சிறப்பு மிகுந்த 16ஆம் நாளின் தராவீஹை தொழுது அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை பத்ர் சுஹதாக்களுடைய நிகழ்ச்சியை முன்னிட்டு பத்ரீன்களுக்காக ஓதப்படுகின்ற துஆக்கள், அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய சிறப்பு பயான் மற்றும் உணவு தப்ரூக்கும் இன்ஷா அல்லாஹ் வழங்க இருக்கப்படுகிறது. இன்று போல் நாளை வித்திரு முடிந்தவுடன் புறப்பட்டு விடாமல் தொடர்ந்து முழு பயானிலும் தப்ரூக்கிலும் அமர்ந்து சிறப்பிக்குமாறு தாய்மார்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஓதப்பட்ட திருக்குர்ஆனின் வசனங்கள் 3 சூறாக்கள், சூரத்துல் நம்ல், சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லப்படக்கூடிய 3 சூறாக்கள். 3 சூறாக்களில் மீண்டும் மீண்டும் தென்படக்கூடிய ஒரு நல்ல உபதேசம் ஒன்று இன்றைய ஓதப்பட்ட ஆயத்துகளில் 4 ஆயத்துகளும் ஒத்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அற்புதமான உபதேசமும் நம் வாழ்நாளில் நமக்கான எடுக்கின்ற முடிவுகளையும் அடுத்து நகரக்கூடிய நிலைகளை குறித்தும் மிக அற்புதமாக நமக்கு காட்டக்கூடிய சிந்தனை தரக்கூடியவைகள் 4 ஆயத்துகள். எதை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், பொதுவாகவே மனிதன் எப்பொழுது நிதானத்தை இழப்பான் என்றால், தன்னை தவறாக இன்னொருவால் பேசுவதை சம்பந்தமாக பேசப்பட்டாலோ அல்லது தனக்கான செய்திகளில் ஏதேனும் பாதகமாக இருந்து விட்டாலோ அல்லது தன்னையோ தன்னுடைய இமேஜ்களை, தன்னுடைய அந்தஸ்தை, தன்னை சார்ந்துள்ள மதிப்பு மரியாதை எங்கேயாவது தலைகுனிகின்ற அளவிற்கு இருக்கிறது என்பதை போன்றோ ஏதாவது ஒரு செய்திகள் வந்துவிட்டால் மனிதன் நிதானத்தை இழந்து விடுகிறார். பிறகு எப்பொழுது நிதானத்தை இழக்குகிறார் என்றால், தான் எதையாவது இழந்து விட்டாலும் நிதானத்தை இழந்து விடுவாங்க. இதையெல்லாம் சம்பந்தமாக இந்த 4 ஆயத்துகள் பேசுகிறது. நிதானம்னா என்ன? தமிழ்ல சொல்லுவாங்க, தானத்தில் சிறந்த தானம் நிதானம் என்று சொல்வார்கள். நாம் எல்லாம் நினைப்போம் தானத்திலே மிக சிறந்த தானம் என்பது அள்ளி வாரி கொடுப்பது என்பது இல்லை. நிறைய விஷயங்களை நமக்குள்ள தடுத்து நிறுத்தி கொள்வதுதான் சிறந்த தானமாகிய நிதானத்தை சொல்வார்கள். எனவே நிதானம் என்பது ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒது செய்யும் பொழுதும் கூட நிதானத்தை. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்வாங்க, நாங்கள் ஒரு இடத்துல போய் தங்கி கொண்டிருந்தோம். திடீர் என்று தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. எழுந்து பார்த்து உடனே நாங்கள் ஒது செய்வதற்கு அவசரமாக சென்றோம். சிலர் ஒது செய்துவிட்டு தங்களுடைய குதிங்காலை கூட கழுகாமல், ஒது செஞ்சுட்டு காலை ஒழுங்கா கழுகாமல் வருகிறார். குதிங்கால் நனையாமல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் குதிகால்களை நரக நெருப்பு தீண்டாமல் இருப்பதற்கு சரியாக ஒதுவை பூர்த்தி செய்து வாருங்கள். ஒதுவை பொறுமையாக செய்யுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓடி நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம். தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டாலும் கூட நீங்கள் நிதானமாகவே நடந்து வாருங்கள். விடுபட்டவைகளை பொறுமையோடு நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தொழுகையாக இருக்கட்டும், ஒரு ஒதுவாக இருக்கட்டும், ஒரு துஆவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு கையாள்வது என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய கூட்டத்தில் சமூது சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, திடீர் என்று அல்லாஹ்கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு, நீ சீக்கிரமா எங்களுக்கு அதாப கொடுன்னு துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து, உங்க அல்லாஹ்கிட்ட சொல்லி சீக்கிரமா அந்த அதாப தர சொல்லு, நீ அதாபு வரும் என்று சொல்கிறாயே என்று அவசரப்பட்டார்கள். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா கௌமி லிம தஸ்தஅஜிலூன பிஸ்ஸய்யிஅத்தி கப்ல அல் ஹஸனா,
கொஞ்சம் நிதானமாக இருந்து நான் சொல்லும் உபதேசத்தை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த அதாபெல்லாம் இல்லாம எங்கேயாவது எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் வராதா என்று நீங்கள் நிதானத்தை கையாண்டு ரஹமத்தை கேட்டு இருக்க வேண்டாமா? ஹசனாவை கேட்க வேண்டாமா? உடனே அழிஞ்சிடணும், உடனே நான் நாசமா போயிடணும் நீ சொல்றீங்க என்றெல்லாம் நீங்கள் உங்களை ஏன் நிராகரிப்பின் பக்கம் நிராசையின் பக்கம் கொண்டு போய் அதாவுக்கு இவ்வளவு அவசரப்படுகிறீங்களே? நிதானத்தை கையாளுங்கள். லௌலா தஸ்தக்ஃபிருல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். ஒன்றும் செய்ய வேணாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீங்க சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை அல்லவா தருவான். ஏன் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள்? ரெண்டாவது இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்து, இன்னைக்கு இந்த ஆயத்து ஓதப்பட்டுச்சு. ரெண்டாவது ஒரு ஆயத்து, எப்பவுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தார்கள் அட்டூழியம் செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் நினைப்பதை போன்று உடனே ஒரு அதாபை இறக்கியோ, உடனே ஒரு சூறாவளி காற்றை கொடுத்தோ, உடனே ஒரு இயற்கை சீற்றம் கொடுத்தோ, அல்லது ஒரு நோயை கொடுத்தோ, ஒரு பெரிய வெள்ளப்பெருக்குகளை கொடுத்தெல்லாம் அழிப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வமா கான ரப்புக முஹ்லிகல் குரா ஹத்தா யபஅஸ ஃபீ உம்மிஹா ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்தினா. இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த சூரத்துல கஸஸ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாங்க, எங்கேயாவது ஏதாவது ஒரு 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 கிராமத்தையோ ஒரு கூட்டத்தையோ நான் அழிக்கணும், அவர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள் என்றால், ரப்பு அந்த அடியார்களை விரும்பவில்லை என்றால் முதல்ல அவங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்புவேன். அந்த கூட்டத்துல அந்த 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 உம்மத்துல ஒரு ரசூல் இருப்பார். அந்த ரசூல் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரித்து சொல்லுவார். அதற்கு பிறகு அதை அவர்கள் பின்பற்றாமல் போகும் பட்சத்தில் தான் நான் அந்த ஊருக்கு கூட அழிவை தருவேன். நான் அழிவு கொடுப்பதிலும் கூட என் நிதானத்தை நான் கையாளுவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதே சூரத்து நம்லில் இன்னைக்கு ஓதப்பட்டதுல இன்னொன்று நமக்கு எல்லாம் சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருகிறது என்றால் தாம் தூம் ஒரு முடிவை எடுத்துவிடக் கூடாது என்று சொல்லப்படுகிறது. யாராவது ஏதாவது நம்ம குடும்பத்தை பற்றியோ அல்லது நம்மை பற்றியோ நம்மளுடைய மனைவியை பற்றியோ அல்லது கணவனை பற்றி மனைவியிடமோ அல்லது நம்மளுடைய சகோதரர்களை பற்றியோ ஏதாவது ஒரு ஃபித்னா கிளப்பிக்கிட்டே இருப்பான். துன்யாவில் ஃபித்னா கிளப்பாம யாரும் இருக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் ஒரு ஃபித்னா இருக்கத்தான் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உபைன்னு சொல்லி ஒரு முனாஃபிக் இருந்தான். எல்லாருக்கும் தெரியும், கடினமான வார்த்தையை பேசினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி பேசி கொண்டிருக்கும் பொழுது இவன் முனாஃபிக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம விட்டு வைக்க கூடாதுன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாளை எடுத்துட்டாங்க. எடுத்து ஒரு போடு போட்டுறவாண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு போடு போட்டுற விட்டுருங்களேன், இதுக்கு மேலே என்னால முடியலையே அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் நம்மளோட சேர்ந்தவன் இருக்கிறான். மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா, என்ன ரசூல் தன்னுடைய தோழர்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாரா என்று மக்கள் பேசுவாங்க. ஏனா இவன் நம்முடைய சஹாபாக்களை போன்றே தோழர்களை போன்றே நம்மோடு அதே ஆடை, அதே ஸ்டைல், அதே தொழுகை, அதே பள்ளிவாசல், அதே ஓதுதல், அதே பயானு எல்லாம் நாம என்ன செய்யறோமோ அதையே செய்யறான். இவன் குழப்பம் செய்யறது வெளியே யாருக்கும் தெரியாது, ஊதி விட்டுட்டு போயிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிதானமாயிரு, கை வச்சிராத. நீ கை வச்சா முடிஞ்சா ஃபித்னா போயிரும் நினைக்கிற, போகாது. ஃபித்னா எப்படி போகும் தெரியுமா? என்னடா சொந்த தோழரையும் கொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஃபித்னா போகும். நாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்னா செஞ்சுட்டு போவான். என்ன அஜித் ரொம்ப லேட்டா வராருவான், என்ன ஆச்சு, தலைவர் வராரு, மஸ்ஜிதை பார்க்கறதே இல்லை, பள்ளியை பார்க்கறதே இல்லை, நிர்வாகத்தை என்று சொல்லுவான். ஃபித்னா பண்ணிட்டு போவான். நீங்க பார்க்காத செய்திகள் அல்ல, நம்ம சில விஷயங்கள் அலுவலகங்கள்ல கையெழுத்து போட்டிருப்போம். கையெழுத்து போட்டிருந்த இடத்துல என்ன நமக்கு மட்டும் போடவே மாட்டுறாரு, எல்லாருக்கும் போட்டுட்டு போயிடுறாரு, என்ன இதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வீடுகள்ல எத்தனையோ வீடுகள்ல நான் வீட்டுக்கு வந்து நல்லபடியா கவனிச்சிருப்பாங்க, சாயா போட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நான் வந்தேன் கொண்டேன், என்னப்பா உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே, நீ அவ்வளோ செஞ்சிய, மறுபடியும் பேசலையே. பெண்கள் ஃபித்னா செஞ்சுட்டு போயிடும், எல்லாம் ஃபித்னா செஞ்சுட்டு போயிடும். இது ஃபித்னா செய்தவர்களை பற்றி இப்ப நான் பேசல, அவங்க செய்யத்தான் செய்வாங்க. காலத்தால் அழிவு இருக்கிற வரைக்கும் ஃபிரௌனும் காரூனும் இருக்கத்தான் செய்வார்கள். இந்த முடிவை எடுக்கிற அறிவாளி எப்படி இருக்குன்னா நிதானமாக இருக்கணும். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அதுதான் அற்புதமான ஒரு வசனம் வந்திருக்கு. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அற்புதமான வசனம். முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் அதை படித்து பாருங்க. சூரத்து நம்ல வருது, யா அய்யுஹல் மலவு அஃப்தூனி ஃபி அம்ரி மா குன்த காத்திஅத்தன் அம்ரா ஹத்தா தஸ்தஹது. ரொம்ப அற்புதமான வசனங்கள். என்ன சொல்றாங்க, பல்கீஸ் அம்மா
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கடிதம் வந்திருக்குது. இந்த கடிதத்தை படிச்சு பார்த்த உடனே பல்கிஸ் ராணியுடைய கோட்டையில இருக்கிறவங்க எல்லாம் அவசரமாக இருக்கிறாங்க. அப்ப அந்த ராணி என்ன சொல்றாங்கன்னா, கடிதத்தை வந்து ஒரு ஆள் கொடுத்துட்டு போயிருக்கிறான், கடிதத்தையும் படிச்சுட்டேன், நான் உடனே இப்ப நான் முடிவு எடுக்க மாட்டேன். எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள்ல யாரெல்லாம் நல்ல ஆலோசகர் இருக்கிறார்களோ அவர்களை முதல்ல வர வைங்க, இதுக்கு ஒரு குழுவை அனுப்பிங்க, மேற்பட்ட விஷயங்களை பேசுவதற்காக அறிவார்ந்த சமூகத்தை கொண்டு வந்து இந்த கடிதத்துக்கு என்ன முடிவு செய்யலாம் என்று அவர்கள் சொன்னதற்கு பின்னால நம்ம என்ன முடிவுக்கு போறோமோ போய்க்கலாம் என்று அந்த அம்மா சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர சொல்லி இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்காக சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அந்த அம்மா அங்கிருந்து ஒரு கடிதம் அனுப்புது, அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல சூரத்து நம்ல்ல قال سننظر صدقت ام كنت من الكاذبين, இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுது பறவைட்ட சொல்றாங்க. ஹுதுஹுது பறவை வந்து நிக்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு லெட்டர் கொடுக்குது, ஒரு கடிதம். உங்களுக்கு தான் தெரியுமே, பறவையில நல்லா முடிச்சு வச்சு கையில வந்து ஒரு கெட்டி அனுப்பிவிடுவாங்கல்ல, ஒரு பறவையிலேருந்து எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா ஹுதுஹுது பறவை வந்து ஒரு செய்தியை சொல்லுது, பல்கிஸ் அம்மாவுடைய செய்தியை. கண்டிப்பாக ஒரு செய்தி, இது பல்கிஸ் அம்மாட்ட தான் வந்திருக்கா. உடனே இவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனேயே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவங்க தான் சொன்னாங்க, சார் நந்தூர் சதக்தாம் குந்த மினல் காதிபீன். பறவைகிட்ட சொல்றாங்க, இரு சொல்றது பறவைகிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் இருங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இந்த முதல்ல இது கொண்டு வந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை பார்ப்போம், அதற்கு பின்னால என்ன முடிவு. இப்படி நிதானமாக இருவருமே கையாண்ட காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரெண்டு சமூகத்தையும் சிறப்புக்குரிய சமூகமாக அவர்களுக்கு இவர்களுக்கும் சேர்ந்து மத்தியில் இருக்கக்கூடிய இணைப்பை, இணக்கத்தை, ஈமானுடைய இணக்கமாக நல்ல முறையிலே அந்த சபா நாடு வெற்றி பெற்றது என்று நமக்கு குர்ஆனுடைய வரலாறுகள் சொல்கிறது. அதை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். இப்படி 4 ஆயத்துகள் இன்னைக்கு நமக்கு வந்த ஒரு முக்கியமான ஆயத்துகள். பெருமக்களே, குர்ஆனுடைய வஹியை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்க இதுக்கு முன்னாடி இறங்கிய வேதம் இருக்கும், இன்ஜீலு, ஜபூரு, இந்த மாதிரி வேதங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா, இந்த வேதங்கள்லாம் எப்படி வந்து இறங்கிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்தமா இறக்கணும். நல்லா விளங்கிக்கணும், அது நம்மளுடைய சமூகம் விளங்கணும். ஒட்டுமொத்தமா ஒரே வேதத்தை அப்படியே இறக்கணும். ஜபூரா இந்த ஜபூர், இன்ஜீலா இந்த இன்ஜீல், அப்படியே இறக்கணும். குர்ஆன் அப்படியே ஒட்டுமொத்தமா அல்லாஹ் இறக்கல. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு பாடம், கொஞ்சம் கொஞ்சமா சன்னஞ்சன்னமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுவா, குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஉ அலன்னாஸ அலா முக்ஸின் வனஸல்னா தன்ஸீலா. அற்புதமான ஆயத்து. நபியே, நீங்கள் இந்த உம்மத்திடம், உங்களுடைய தோழர்களிடம் அப்படியே ஓதிக்கொண்டே இருக்கணும்னு நான் சொல்ல. 23 ஆண்டுகள் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிச்சு. எத்தனை ஆண்டுகள் இறங்கிச்சு குர்ஆன்? 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கியதனால் இந்த குர்ஆனை கியாமத்து வரைக்கும் 23 கோடிக்கு மேலான மக்கள் குர்ஆனை இன்று சுமந்து கொண்ட ஹாஃபில்களாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நிதானமாக இறங்கியது மட்டுமல்ல, நிதானமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள். அதனால தான் குர்ஆனை ஓதும் போது ரொம்ப அவசரமாக ஓத வேண்டாம், ரொம்ப வேகமாக ஓதாதீங்க, புரிகிற மாதிரி ஓதுங்க, நிதானத்தை கையாளுங்க என்றெல்லாம் நமக்கு உலமாக்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதே மாதிரி ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு தான், தண்டனைகளாக இருக்கட்டும், இதிலும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தலாக்குடைய விஷயத்தில் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த தலைமை காசியுடைய அலுவலகத்தில் இருக்கும் பொழுது தலாக்கு நிறைய செய்திகள் வரும். ரொம்ப மனம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இங்கே அலுவலகத்தில் வந்து ஒரு பக்கம் திருமண சான்றிதழ் கொடுத்தாலும் மறுபக்கம் தலாக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏன் இந்த தலாக்கு வருது? திருமணம் எப்போது நடந்தது என்று பார்த்தால் 2 மாதங்கள், 3 மாதங்கள், 1 மாதம், சில சமயம் 3 நாள், இதெல்லாம் கடிதமாக வந்து நிற்கும் பொழுது மனம் வேதனையாக. ஏன் தலாக்கு, எப்படி குர்ஆன் சொல்கிறது என்பதை பார்ப்போம். தலாக்கு விடுவோம் சம்பந்தமாக குர்ஆன் முதல்ல என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் முதல்ல அவர்களிடம் உபதேசம் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், தலாக்குக்கு முன்னால எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி பாருங்க. முதல்ல அவங்கள படுக்கையிலிருந்து தள்ளி வைங்க, அவங்களோட சேராதீங்க. அதற்கு பின்னால அவர்களோடு பேசும் பொழுது கொஞ்சம் சின்னதாக அவர்களுக்கு மிரட்டுற தோரணையில் ஒரு அடி ஏற்படுத்துங்க. காயத்தை ஏற்படுத்தாமல் ஒரு மிரட்டும் தோரணையில் ஒரு அடி. உங்கள் கோபத்தை நீங்கள் காட்டணும், அவர்கள் செய்த தவறை காட்டணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு காட்ட வேண்டிய விஷயம்.
அடுத்து நீங்கள் எப்படி இருக்கா, இப்போ ஓகேவா, நீ திருந்திரியா திருந்த மாட்டியா, ஒரு சில சமாதானத்திற்கு உள்ளே இறங்கி வாருங்கள். அதற்கு பின்னாலும் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லும் பொழுது ஒரு 2 தரப்புல 2 ஆளை வச்சு பேசுங்க. அந்த 2 ஆள் கொடுக்கிற தகவலும் அந்த 2 ஆள்கிட்ட இந்த அம்மா நடக்கிற விதங்களும் பேச்சுக்களும் வைத்தே சுப்ஹானல்லாஹ் தீர்வு வந்துவிடும். இதற்கு பின்னாலும் ஒத்து வரவில்லை என்று பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சட்டம் சொல்லுகிறான். என்ன சட்டம் தெரியுமா? ஈலான்னு ஒரு சட்டம் சொல்றான். சட்டத்துக்கு பேர் என்ன? சட்டத்துக்கு பேர் என்ன? தலாக்கு தெரியும், குலா தெரியும். ஈலான்னு ஒரு சட்டம் இருக்கு, அது தெரியுமா? அது தலாக்குக்கு முன்னாடி இது நிர்வாகம், ஜமாத்தார்களுடைய நிர்வாகம் இந்த சட்டத்தை தெரிஞ்சு கொள்ளணும். குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்துல் பக்ரால வருது, லில்லதீன யுஅல்லூன மின் நிசாஇஹிம் தரப்பசு அர்பஅத்து அஷ்ஹுரின். 4 மாதங்கள் ஈலான் ஒரு சட்டம் இருக்கு. அந்த 4 மாசம் 2 பேரும் தனியாவே இருப்பாங்க. இந்த 4 மாசம் அவர்களுக்கு வெயிட்டிங் பீரியட். பேசிட்டோம், அடிச்சிட்டோம், பஞ்சாயத்து வச்சிட்டோம், எதுவுமே நடக்கல. இப்போ அமைதியா இருக்கணும். இந்த 4 மாசம், இந்த 4 மாசமும் அவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கு. எண்ணங்கள் மாறுதான்னு பார்க்கணும், ஏதாவது நன்மையை நினைக்கிறாங்களான்னு பார்க்கணும். இந்த 4 மாசத்திலையும் ஒண்ணுமே உருப்படி ஆகலைங்கிற பொழுதுதான் முதல் தலாக்காக தலாக் ரஜஇ என்று சொல்லக்கூடிய திருப்பிக்கலாம். அந்த தலாக் முதல் தலாக்கே விடுவான். இவ்வளவு பீரியட், இவ்வளவு சப்ஜெக்ட், இவ்வளவு விஷயங்களை தாண்டி தான் இஸ்லாம் நிதானத்தோடு தலாக்கை சொல்ல வேண்டும் என்று பிறப்பிக்கிறதே தவிர பிடிக்கிறனுடனே தலாக்கு, பிடிக்கிறனுடனே குலா என்றெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை என்கின்ற அற்புதமான செய்தியையும் இந்த நேரத்தில் நம்ம இதை பதிவு செஞ்சிருக்கணும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லா நிதானத்தில் நிதானம் இழந்து விட்டது பொழுது இந்த சமூகத்துக்கு வரலாற்றில் கிடைக்கப்பட்ட சில பொக்கிஷங்கள் கிடைக்காம போச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹாஜிரா அம்மாவுடைய செய்கையும் ஹசரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றையும் படிக்கும் பொழுது பிரசித்தப்பட்ட அந்த தண்ணீர் ஜம்சம் நீரை பற்றி நமக்கு தெரியும், அதனுடைய பரக்கத்து தெரியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை குடிக்கிற பருகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜும் உம்ராவும் மீண்டும் மீண்டும் செய்யும் பாக்கியத்தை தருவானாக. அது உண்மையிலே அவர்கள் ஒரு காரணம் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரஹமுல்லாஹு உம்மு இஸ்மாயில் லவ் தரக்கத் ஜம்சம். அல்லாஹ் இஸ்மாயிலுடைய தாய்க்கு, அதாவது ஹாஜிரா அம்மாவுக்கு அல்லாஹ் இரக்கம் தருவானாக. அவங்க மட்டும் ஜம்சம் நீருக்கு ஒரு பள்ளம் தோண்டி அணை கட்டாமல் இருந்திருந்தால், இன்னொரு ஹதீஸ்ல வருதுன்னா, லவ்லம் தஹரிஃபு மினல் மா, அதாவது ஜம்சம் தண்ணிக்கு கையை அதுல உள்ள விட்டு கோராம இருந்திருந்தா இன்னைக்கு லகானத ஐனன் மஈனா, அது ஒரு அழகான ஊற்று போல் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். தொடர்ந்து நம்மெல்லாம் வெளியே பார்த்திருக்கலாம், ஜம்சமுடைய ஊற்ற வெளியே ஆராய் ஓடுவதை நம்மளால் என்ன செஞ்சிருக்க முடியும்? சொல்லும் பொழுதே அது எப்படி இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? ஆனால் அவர்கள் அவசரப்பட்டு போய் அதில் அவசரப்பட்டு போய் கை வச்சுட்டாங்க என்று யார் சொல்றாங்க? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், சிறப்பான ஒரு நீரினுடைய ஊற்று கூட இந்த சமூகத்திற்காக கிடைத்தும் அதை நாம் தவறவிட்டது கூட அவசரத்தினால். எனவே பெருமக்களே, நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், கல்வி சூழலாக இருக்கட்டும், பொருளாதார முடிவாக இருக்கட்டும், நம்மோடு இருக்கிற சக நண்பர்களோடு செய்யக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், ஏன் சமூக பணிகளாக, ஒரு மஸ்ஜிதின் பணிகளாக இருந்தாலும், அவசரத்தோடு எடுக்கிற எந்த முடிவும் அது நல்ல தீர்வை தராது. அவசரமாகவும் ஃபித்னாக்களோடு செய்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தாது. நிதானத்தோடு கையாளுங்கள், கைரையே அல்லாஹ் அந்த விஷயத்தில் நமக்கு நிலைத்தாட்டி தந்தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிதானத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக.